அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி புதன் பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் நடக்கவே நடக்காது என்றிருந்த காரியங்களும் கூட துரிதமாக நடைபெற்று வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. அந்த வகையில மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சூரியனும், சனி பகவானும், மீனத்தில் ராகுவும், உச்சம் பெற்ற சுக்கிரனும் சஞ்சரிக்கிறாரு. அவரோடு கும்பராசியில் இருந்த புதன் பகவான் 26ஆம் தேதி பயிற்சியாகி மீனராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் ராகு மற்றும் உச்சம் பெற்ற சுக்கிரனோடு இணைந்து நீச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசியை சேர்ந்த புரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரையுள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 8க்குரிய சுக்கிரன் உங்கள் ராசியில் இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம அஷ்டம ராசிக்கு உரியவன் அஷ்டம ராசிக்கு 6ஆம் இடமான மீன ராசியில் அமர்ந்திருப்பதால சில எதிர்பாராத நற்பலன்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி சூரியன் ராசிக்கு 12இல் மறைவதும் எதிர்பாராத நன்மைகளை செய்யும் அமைப்பு தாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு நினைத்தது நடக்காது, ஆனால் நடக்காது என்று நினைத்த சில விஷயங்களும் காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தாங்க அமைஞ்சிருக்குது. அதே போல மீனராசினியர்களுக்கு ராசிநாதனுடைய ஸ்தான பலத்தை விடுங்கள். அதே போல் அவர் பார்வை உங்களுக்கு பாக்கியஸ்தானத்திற்கு வருகிறதுங்க. ராசியில் 7இல் கேந்திரபத்திய தோஷம் பெற்ற புதன் கிரகம் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பது யோகமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். வேலை மாற்றங்கள், ஆதாயம் பெற கூடிய வகையில் அமைஞ்சிருக்குது. அதே போல் எக்காரணத்தை முன்னிட்டும் மற்றவர்களை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். உடன் பிறந்த சகோதரர்களோடு பகைமை பாராட்ட வேண்டாங்க. தந்தைக்கும் பிள்ளைக்கும் உறவு சிக்கல்கள் வருங்க. வார்த்தைகளை அளந்து பேச வேண்டிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படதாங்க செய்யும். காரணம், ராசியில் ராகு பகவானும் 7ஆம் இடத்தில் கேதுவும் இருப்பது ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது தருணங்கள்ல உங்கள் ராசிநாதன் குரு சகாயஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அது மட்டுமல்லங்க, தனாதிபதி செவ்வாயும் வக்ர நிவர்த்தியாக போகிறார். எனவே சென்ற மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் சிறப்பாகவே அமையுங்க. செய்யும் தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்க இருக்குதுங்க. நீடித்த நோயில் இருந்த நிவாரணம் பெறுவீங்க. நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க இயலுங்க. அதே போல் வளர்ச்சிக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் நீச்சம் பெறுவது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் உங்களுக்கு தாய் வழி ஆதரவு கிடைக்க இருக்குது. கல்யாண கனவாகுங்க. இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் உங்களுக்கு தற்போது 7.5 சனி நடைபெற்று கொண்டிருப்பதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க. அதே போல கடமையை செவ்வனே செய்து வெற்றி பெற இருக்கீங்க. இடம் பூமி வாங்குவதில் இருந்த பிரச்சனைகள் அகல இருக்குது. மாமன் மைத்துனர் வழியில் இருந்த மனக்கசப்பு மாறுங்க. நீண்ட நாள் முயற்சி கை கொடுக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுடைய குரலுக்கு செவி சாய்ப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான கும்பராசியில் சூரியன் மற்றும் சனி பகவானுடைய சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை ஏற்படுதுங்க. உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியாக விளங்குபவர் சனி, 6க்கு அதிபதியாக விளங்குபவர் சூரியன். இவர்கள் இருவரும் இணையும் இந்த நேரம் நல்ல பலன்களை நடைபெறுங்க. குறிப்பாக
குறிப்பா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம் என்பதற்கு ஏற்ப அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க இருக்குது. அரசாங்க வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அவை கைகூட இருக்குதுங்க. கடமையை கண்ணும் கருத்துமாக செய்வீர்கள். உத்தியோகத்தில் திடீர் முன்னேற்றம் ஏற்பட்டு மகிழ்ச்சி அடைவீங்க. கடன் சுமை பாதிக்கு மேல் குறையுங்க. கவலை என்ற மூன்றெழுத்து உங்களுடைய அகராதியை விட்டு வியாகல இருக்குது. இக்காலத்தில் உத்தியோகத்தில் இருந்து விடுபட்டு சுய தொழில் செய்யலாமா என்று சிந்திப்பீங்க. உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நேரமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல இத்தருணங்கள்ல செவ்வாயும் அக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. இக்காலகட்டங்கள்ல உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய், தன பாக்கியாதிபதி. பலம் பெறும் இந்த நேரம் பொன்னான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பொருளாதாரம் திருப்தி தருங்க. புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய குறைகளை தீர்க்க முன் வருவீங்க. கடமையாக முயற்சித்தும் நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது நடைபெறுங்க. கடமையை செவ்வனே செய்து பாராட்டு பெற இருக்கீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை பரிசீலிக்கப்படுங்க. ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கலாங்க. நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறக்கூடிய ஒரு நேரமா தான் இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. தொழிலில் வெற்றி நடை போடுங்க. புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதாரம் உயர வழிகாட்டுவாங்க. பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க. சகோதர ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பயிற்சி காலகட்டங்களில் குரு மற்றும் சுக்கிரனுடைய பரிவர்த்தனை யோகமும் கிடைக்குது. அதாவது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு அதிபதியாக விளங்குபவர் குரு. அவருக்கு பகை கிரகமான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக விளங்குபவர். இவர்கள் இருவரும் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார்கள். இது அவ்வளவு நல்லதல்லங்க. இந்த நேரத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். குறிப்பா கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றங்கள் ஏற்படலாங்க. தொழிலில் குறுக்கீடுகள் வந்து கொண்டே இருக்குங்க. மற்றவர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளால் இழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலகாமல் பார்த்து கொள்வது நல்லதுங்க. வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள் திசை திருப்பங்கள் ஏற்படுங்க. புதிய வழக்குகளால் மனசோர்வடையும். எவ்வளவுதான் கவனத்தோடு செயல்பட்டாலும் எதிர்பார்த்தவைகள் ஆதாயம் என்பது சற்று குறைவாகவே இருக்குங்க. ஆனால் நீங்கள் எதிர்பாராத பல நல்ல முன்னேற்றங்களும் நடக்கவே நடக்காது என்று நினைத்த காரியங்களும் கூட இத்தருணங்களில் கிடைத்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. இந்த வகையில மீனராசினியர்களுக்கு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சியின் காரணமாக செல்வாக்கு உயர இருக்குதுங்க. கட்சியில் நல்ல ஒரு பொறுப்புகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. மீனராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. லாபம் அதிகரிப்பதால உங்களுடைய சொந்த தொழில் மற்றும் வியாபாரத்தை புதிய சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி காண இருக்கீங்க. அதே போல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு உண்டுங்க. கலைஞர்களுக்கு நீண்ட நாள் எண்ணம் நிறைவேற இருக்குது. மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் வெற்றி வந்து சேருங்க. பெண்மணிகள் தங்களுடைய காதுக்கு வரும் சுப செய்திகளால் மகிழ்ச்சி அடைய இருக்கீங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றம் இனிமை தரும் விதத்தில் அமைய இருக்குதுங்க. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க. ஏன்னா தற்போது உங்களுக்கு 7.5 சனியினுடைய ஆதிக்கம் இருப்பதால எல்லா விதத்திலும் அதிக கவனம் மிக மிக அவசியங்க. மீனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சிவபெருமான் வழிபாடு எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.